21ാவது ശ്ലോകം. സ്വം നിവാസം മഹീപാലം ച്യുതം തദ്ഭവനാദ് വിഭോ നയസ്വ പ്രീതിയോഗേന ത്രിശങ്കും ചാതി ദുഃഖിതോ. സ്വം നിവാസം മഹീപാലം ച്യുതം ത്വദ് ഭവനാദ് വിഭോ നയസ്വ പ്രീതിയോഗേന ത്രിശങ്കും ച അതിദുഃഖിതം. വിഭോ ദേവശ്രേഷ്ഠ ദേവേന്ദ്ര, தேவர்களோடெல்லாம் ராஜாவாய் இருக்கிறவரே, உங்களோட ஸ்தானமான தேவலோகத்திலேருந்து நீங்கள் இந்த திரிசங்குவை கீழே போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டார். ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு திரிசங்கு மகாராஜா என்ன கூப்பிட்டார். அவருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னாக்கும் ஆக்ரகம். அதுக்கு வேண்டிட்டாக்கும் நான் இங்க சொர்க்கத்தை உண்டாக்குறேன், உங்களோட சொர்க்கத்திலேருந்து நீங்கள் கீழே தள்ளிவிட்டார், இப்ப நான் ஒரு சொர்க்கத்தை அமைச்சு அவரை அந்த சொர்க்கத்துல வாழ வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கேட்டாலே என்ன செஞ்சு தரணும்னு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிற இந்த திரிசங்கு மகாராஜாவை குஷியோடு கூடிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனான். திட்டொன்னும் விடாது, நன்னா சந்தோஷமான முகபாவத்தோடு கூட்டிட்டு சந்தோஷமான மனசோடு கூட்டிட்டு அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றாரு. அதனால வியாச உவாச்ச. 22வது ஸ்லோகம். தஸ்ய தம் நிச்சயம் ஞாத்வா துராஷாடதி சங்கிதா ததோபலம் விதித்வோக்ரமோமித்யுவாஜ மாசவா விதித்வஹா உக்ரம் ஓம் இதி உவாஜ வாசவஹா ததோபலம் விதித்வோக்ரமோமித்யுவாஜ வாசவா. விஸ்வாமித்ர மகர்ஷியோடு உறுதியை தெரிஞ்சின்ற தேவேந்திரன் ஒரு நொடிப்பொழுது சந்தேகத்தோடு கூடி நின்னார். இவரை கூட்டிட்டு போனோமா வேண்டாமா அப்படின்னு இருந்தா கூட விஸ்வாமித்ர மகர்ஷியோட உக்ரமான தபோபலத்தை நன்னா தெரிஞ்சின்ற தேவேந்திரன் ஓம் இதி உவாச்ச, ஓம் அப்படின்னு சொல்லிண்டு அவரோடு சம்மதத்தை சொன்னார். நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு. 23வது ஸ்லோகம். திவ்யதேஹம் நிருபம் கிருத்வா விமானவர சம்ஸ்திதம் ஆவ்ருத்ய கௌஷிகம் சக்ரோ அகமன் நிஜபுரீம் ததா. ஆவ்ருத்ய கௌஷிகம் சக்ரஹா அகமன் நிஜபுரீம் ததா. ஆவ்ருத்ய கௌஷிகம் சக்ரோகமன் நிஜபுரீம் ததா. ராஜாக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்காக திவ்ய தேகத்தை கொடுத்து உத்தம விமானத்துல உட்கார வச்சுண்டு விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட அனுமதி வாங்கிண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் தேவலோகத்துக்கு யாத்திரையானார். 24வது ஸ்லோகம். கதே சக்ரேது வைஸ்வர்கம் த்ரிசங்கு சகிதே ததா விஸ்வாமித்ர சுகம் பிராப்ய ஸ்வாஸ்ரமே சுஸ்திரோ பவத். தேவேந்திரன் த்ரிசங்குவோடு கூடி தேவலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா பூமியில உயிரோடு கூடி வாழ்ந்துட்டு இருக்கிறவா இறந்து போனதுக்கு அப்புறமா வாக்கும் அவா செஞ்ச புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி புண்ணியம் செஞ்சிருந்தா திவ்ய சரீரம் சீகரிச்சு சொர்லோகத்துக்கும், பாபம் செஞ்சிருந்தானாக்கா யாதனா சரீரம் சீகரிச்சு யமதேவனோடு கூடிட்டு நரகலோகத்துக்கும் யமபடர்கள் கூட்டிட்டு போவா. இங்க
இறந்து போகாதக்கே திருஷங்குவுக்கு திவ்யமான சரீரத்தை கொடுத்து சொர்லோகத்துக்கு தேவேந்திரன் கூட்டிட்டு போனார். அதுக்கப்புறமா விஸ்வாமித்ரன் தன்னோட ஆசிரமத்துல சௌக்கியத்தோடு கூடிட்டு சொஸ்தமாயிட்டு வாழ்ந்தார். 25வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரோ ததத் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோபகாரகம் பிது ஸ்வர்கமனம் காமம் முதிதோ ராஜ்யமன்வஷாத். விஸ்வாமித்ர மகர்ஷி செஞ்ச ஹெல்ப்னால அப்பாவுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முடிஞ்சது அப்படின்னு தெரிஞ்ச ஹரிச்சந்திரன் சந்தோஷத்தோடு கூடிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். 26வது ஸ்லோகம். அயோத்தியாதிபதி क्रीडां चकार सह भार्यया रूपयौवनजादुर्ययुक्तया प्रीति संयुधा. ரூபயௌவன அழகோடு கூடி இருக்கிற குணங்களெல்லாம் கூடின மனைவியோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு அயோத்தியாக்கு அதிபதியாயிட்டு வாழ்ந்தார் ஹரிச்சந்திரன். 27வது ஸ்லோகம். அதீதகாலே யுவதி ந சா கர்ப்பவதி ஹி அபூத் கர்ப்பவதி ஹ்யபூத் ததா சிந்தாதுரோ ராஜா பபூவ அதீவ துக்கிதா பபூவாதீவ துக்கிதா. நிறைய காலங்கள் இப்படி வாழ்ந்தார். மனைவியோடு கூட்டிட்டு சொகுசாயிட்டு நிறைய காலம் இப்படி போனதுக்கு அப்புறமும் மனைவிக்கு கர்ப்பம் உண்டாகலை. அப்போது ரொம்ப சிந்தனையோடு கூடிட்டு சங்கடப்பட்டு இருந்த ராஜா ரொம்ப ரொம்ப துக்கிச்சு நின்னார். 28வது ஸ்லோகம். வசிஷ்டஸ்யாஶ்ரமம் கத்வா வசிஷ்டஸ்ய ஆஶ்ரமம் वसिष्ठस्याश्रमं गत्वा प्रणम्य शिरसा मुनिम् अनबत्यत्वजां चिन्तां गुरवे समवेतयत्. வசிஷ்டனோட ஆசிரமத்தில் போயிட்டு சிரசு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி புத்திரன் இல்லாத துக்கத்தை குருவை தெரியப்படுத்தினார். அயோத்தியாவில் இருக்கிற ராஜகுருவாக்கும் வசிஷ்டர். அதனால வசிஷ்டர் கிட்ட போயிட்டாக்கும் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற அயோத்தியா அதிபதி தன்னோட சங்கடத்தை சொன்னது, புத்திரன் இல்லை அப்படிங்கிற சங்கடத்தை. 29வது ஸ்லோகம். தைவத்யோசி பவான் காமம் மந்திர வித்யா விசாரத உபாயம் குரு தர்மஜ்ஞா சந்ததேர் மம மானதா. குருவே, நிறைய மந்திரங்களும் வித்தியகளும் எல்லாம் படிச்சிருக்கிற நீங்கள் தெய்வஜனாக்குமே, பெரிய ஜோதிஷியாக்குமே, தர்மஜானியா இருக்கிற நீங்கள் எனக்கு சந்தானம் உண்டாகிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை சொல்லித்தாருங்கோ, நான் என்ன பரிகாரம் பண்ணணும். 30வது ஸ்லோகம். அபுத்ரஸ்ய கதிர்நாஸ்தி ஜானாசி த்விஜசத்தமா கஸ்மாதுபேட்சசே ஜானன் துக்கம் மமஜ சக்திமான். பிராமண உத்தமா, புத்திரன் இல்லாதவனுக்கு கதி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. எனக்கு புத்திரன் ஜெனிச்சாதான் நான் சொர்க்கத்துக்கு போக பറ്റുம். சக்தனான நீங்கள் தபசக்தியால என்னோட துக்கத்தை தெரிஞ்சிட்டும் என்னத்தினால இப்படி எனக்கு புத்திரன் உண்டாகிறதுக்கான முயற்சியை பண்ணலை. 31வது ஸ்லோகம். கலவிங்காஸ்துமே தன்யா ஏ சிசும் லாளயந்தி மந்தபாக்யோஹமனிஷம் மந்தபாக்யஹ அஹம் அனிஷம் மந்தபாக்யோஹமனிஷம் சிந்தயாமி திவானிஷம். இந்த சின்ன சின்ன குருவிகளுக்கு கூடியும் குழந்தைகளெல்லாம் உண்டாയി എത്ര சந்தோஷத்தோடு கூடிட்டு வாழறது. அவளுக்கு அந்த குருவிகளுக்கு அந்த குருவிகளோட குழந்தைகளை லாளிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதிர்ஷ்டம் கம்மியான நானும்
ராத்திரியும் பகலும் எல்லாம் இப்படி குழந்தை இல்லையே அப்படின்னு வியசனப்பட்டு சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 32வது ஸ்லோகம். இதி ஆகர்ண்ய முனிஹி தஸ்ய இத்யாகர்ண்ய முனிஸ்தஸ்ய நிர்வேதமிஸ்ரிதம் வத சஞ்சிந்த்ய மனசா சம்யக் தம் உவாச்ச தமுவாச்ச விதேசுதா. ஹரிச்சந்திர மகாராஜாவோடு ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கிற அந்த பாவம், அதே மாதிரி எதிரியும் பற்றில்லாத தன்மையோடு கூடி இருக்கிற அந்த பேச்சு, இதெல்லாம் கேட்டுட்டு பிரம்மாவோட புத்திரனான வசிஷ்டன் மனசுல நன்னா யோசனை பண்ணினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இப்படி சொன்னார். வசிஷ்டர் என்னவாக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால வசிஷ்ட உவாச்ச. 33வது ஸ்லோகம். சத்யம் ப்ரூஷே மகாராஜா சம்சாரேஸ்மின் ந வித்யதே சம்சாரே அஸ்மின் ந வித்யதே அனவத்யத்வஜம் துக்கம் யது ததா துக்கம் அல்புதம் யத்ததா துக்கம் அல்புதம். மகாராஜாவே, நீங்கள் சொன்னது உண்மையாக்கும். சந்தானம் இல்லாத காரணத்தால அதிகடினமான துக்கம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த ஒரு துக்கம் வேற எந்த ஒரு துக்கத்துக்கும் ஈக்குவல் கிடையாது. சந்தானம் இல்லாததுனால உண்டாகிற துக்கம் மாதிரி கடினமான ஒரு துக்கம் இந்த வாழ்க்கையில இல்லவே இல்லை. 34வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வம் அபி தஸ்மாத் த்வம் அபி ராஜேந்திரா வருணம் யாத சாம்பதே சமாராதய யத்னேன சதே காரியம் கரிஷ்யதி. அதனால மகாராஜாவே, நீங்கள் சமுத்திரத்துக்கு அதிபதியாய் இருக்கிற வருண பகவானை எப்படியாவது ஆராதனை பண்ணுங்கோ. ஜலத்துக்கு அதிபதியான வருணதேவனை ஆராதனை பண்ணுங்கோ. உங்களோட காரியத்தை வருணதேவன் சாதிப்பிச்சு தருவர். 35வது ஸ்லோகம். வருணாததிகோ நாஸ்தி தேவ சந்தானதாயக தமாராதய தர்மிஷ்டா காரிய சித்திர் பவிஷ்யதி. சந்தானத்தை கொடுக்கறதுக்கு வருணனை விட சமர்த்தனான இன்னொரு தேவன் இல்லை. அதனால தர்மஜா வருணனை பிரீதி பண்ணுங்கோம், காரிய சித்தி உண்டாகும். பஞ்சபூதங்களில இருக்கிற ஒன்னாக்கும் ஜலம், அந்த ஜலத்தோட அதிபதியாக்கும் வருணன். அதனால வருண தேவனை சேவிச்சுக்குங்கோ, உங்களுக்கு புத்திரன் உண்டாகும். தெய்வம் புருஷகாரஹா ச மானனீயௌ இமௌ நிருபிஹி உத்யமேன வினா காரியசித்திஹி சஞ்சாயதே கதம். தெய்வம் புருஷகாரஸ்ச மானனீயாவிமௌ நிருபி உத்யமேன வினா காரியசித்தி சஞ்சாயதே கதம். விதியையும் நம்பணும், அதே மாதிரி நம்மளோட பிரயத்னத்தையும் நம்பணும். விதியையும் அவளோட பிரயத்னத்தையும் ரெண்டையும் ராஜாக்கள் பகுமானிக்கணும். நிருபிகி அப்படிங்கிறது ராஜாக்கள், இமௌ அப்படிங்கிறது இங்க ரெண்டு பேரையும் ஆரியாக்கும். அப்படின்னா விதி நடப்பாக்குறது பகவானாக்கும், அதே மாதிரி ஜென்மம் எடுத்த எல்லாரும் அவளோடு சொந்தம் பிரயத்னத்தை செய்யத்தான் வேணும். அதனால விதியையும் சொந்தம் பிரயத்னத்தையும் ரெண்டையும் ராஜாக்கள் மானிக்கணும்.
மானனீயாம் மானனீயௌ இமௌ ரெண்டு அப்படிங்கிற பாவத்திலேயாக்கும். இங்க அந்த ரெண்டு அப்படின்னு சொல்லுற அந்த பாவத்திலேயாக்கும் மானனீயௌ இமௌ அப்படின்னு சொன்னது. விதியையும் புருஷ பிரயத்னத்தையும் ரெண்டையும் ராஜாக்கள் மானிக்கணும். முயற்சி இல்லாம காரிய சித்தி எப்படி உண்டாகும்? 37வது ஸ்லோகம். न्यायदस्तु नरै कार्यम् उद्यमस्तत्त्वदर्शिवे कृते तस्मिन् भवेत् सिद्धिर्नान्यदा नृपसत्तमा. അറിവുള്ള മനുഷ്യ நியாயத்துக்கு தகுந்த மாதிரி கர்மம் செய்யணும். ராஜாவே அப்படி செஞ்சானா காரிய சித்தி உண்டாகும், அப்படி செய்யலை அப்படின்னா காரிய சித்தி உண்டாகாது. 38வது ஸ்லோகம். इति तस्य वचः श्रुत्वा गुरोरमित तेजसा प्रणम्य निर्ययौ राजा तपसे कृतनिश्चयः. அதி தேஜஸ்வியான வசிஷ்ட குரு இப்படி சொன்னதை கேட்டோன்னே ஹரிச்சந்திர மகாராஜா அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு தபசு செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து யாத்திரையானார். 39வது ஸ்லோகம். गङ्गातीरे शुभे स्थाने कृत पद्मासनो नृप ध्यायन् पाशधरं चित्ते चचार दुश्चरं तप. வருண பகவானை தபசு பண்றதுக்காயிட்டு கங்கா தீரத்தில் இருக்கிற ஒரு சுபமான ஸ்தலத்துல அந்த ராஜா பத்மாசனத்துல உட்கார்ந்தார். பாசதாரியா இருக்கிற வருண பகவான மனசுல தியானிச்சுட்டு அதிகடினமான தபச செஞ்சார். 40வது ஸ்லோகம். ஏவம் தபஸ்யதஸ்தஸ்ய பிரச்சேதா திருஷ்டி கோச்சரா கிருபயா பூன் மகாராஜா பிரசன்ன முக பங்கஜா. ராஜாவே அப்படி தபசு செஞ்சுட்டு இருக்கிறத அந்த ராஜாவுல கருணை தோணிட்டு வருணதேவன் சந்தோஷத்தோடு கூட்டிட்டு ராஜாக்கு முன்னால பிரத்யட்சமானார்.